வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது இப்போது ட்ரெண்டிங்காக இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறவரை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் சில பெரிய ஆக்டர்ஸ் லைக் நடிகர் சூர்யா ஆகட்டும் அவங்கள பற்றிலாம் வந்துட்டு ஒரு இழிவாக பேசியிருக்காரு. அந்த மாதிரி சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இந்த ஜாதிய கலவரத்தை நியாயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா இஷ்யூஸ் கான்ட்ரவர்சிஸ் அவரை பற்றி போயிட்டுருக்குது. ஸோ அவரை வச்சு நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கே நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் நான் நடிக்கும்போது கூட சில ஷார்ட்ஸ்லாம் நடிக்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் பண்ணவே பிடிக்காது. சிலதெல்லாம் யோசிச்சு பண்ணுவேன். நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், நம்மளை யாராவது கிண்டல் பண்ணிவிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு சிலதெல்லாம் யோசிச்சு பண்ணுவேன். பயந்து பண்ணுவேன். சிலதெல்லாம் நம்ம மூஞ்சிக்கு ஃபேஸுக்கு நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்துட்டு இவர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு அவாக்வர்டாக எதுவும் நினைக்காம, நம்மளை பற்றி யார் என்ன நினைப்பாங்கன்றதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவருக்கு என்ன தோன்றதோ அவரை பண்ணி ஃபேமஸ் ஆகிருக்காரு. அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அட்மையர் பண்ணலாம். யார் என்ன நினச்சா என்ன, எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் பண்ணுறேன். அது எப்படி கிரேஸியாக லூசுத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதை அவர் போல்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணேன். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸே கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபேம் கிடைக்கிறப்போ, அந்த வியூவர்ஷிப் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறப்போ அந்த கான்ஃபிடென்ஸே ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆனதோட விளைவு தான் இப்போ அந்த பெரிய ஆக்டர் சூர்யா அவர்களை பற்றிலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு இழிவாக பேசியிருக்காரு. இப்போது சூரி படிக்காதவர், அவர் எவ்வளோ வேணால் கம்மி சம்பளத்துக்கு நடிப்பார், நான் அந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சூர்யாங்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு லைக் உடனே வந்துட்டு ஃபேமஸ் ஆகலை, உடனே அவங்களுக்கு அந்த நேம் ஃபேம் எல்லாம் கிடைக்கல. அவங்க எவ்வளோ ஒரு சின்ன லெவல்லேருந்து படிப்படியாக வருஷ கணக்கில் அவங்க கஷ்டமாக பட்டு கடின உழைப்பு கொடுத்து தான் அவங்க மேலே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஆனால் அவங்க போட்ட உழைப்புங்கிறது உண்மையானது. அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் தான் அவங்களுக்கு இருக்குது இப்போது. ஸோ ஷார்ட்ஸு நடிக்கிறது, யூடியூப்பில் நடிக்கிறதுலாம் வந்துட்டு அந்த பெரிய பெரிய படங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ உழைப்பு தேவை. கண்டிப்பாக யூடியூப் நடத்துறதுக்கு உழைப்பு தேவை தான். ஆனால் ஏற்கனவே இவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக எவ்வளோ எஃபர்ட் போட்டு முன்னேறி வந்திருக்காங்கன்றதுக்கு நம்ம அந்த உழைப்புக்கு நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஃபேம் கிடச்சிருச்சு, நம்ம என்ன வேணால் பேசலாம், மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக அதை ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே வார்த்தையை விட்டுறக்கூடாது. இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிற மாதிரி வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது புகழுங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை நம்ம பத்திரமாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் அது அழகாக நம்மக்கிட்ட இருக்கும். சப்போஸ் கை தவறி அது விழுந்துருச்சுன்னா விழுந்தது தான். அது ஒட்ட வச்சாலும் அந்த தழும்பு, அந்த உடைஞ்ச அந்த இடங்கள் தெரிய தான் நம்மளுக்கு செய்யும். அதனால நம்ம ஏற்கனவே சினி ஃபீல்டையே நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம். எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போன நடிகர்கள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அப்படியே டவுன் வந்துடுவாங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேமை நம்பி நம்ம எதையுமே வார்த்தை விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மக்கள் கொடுக்குற அந்த ரெக்கக்னிஷனை நம்ம பாதுகாப்பாக அது மதிப்போ ரெஸ்பெக்டோடு வச்சிருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா இவருக்கு வந்திருக்க இந்த நிலைமை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயம் தான். அவரோட கான்ஃபிடென்ஸாக இருந்தபோதே எனக்கு பிடிச்சிருந்தது. அது இப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆகி இப்படி மக்களெல்லாம் பெரிய ஆளுங்களை, பெரிய நடிகர்கள்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஜாதி சண்டையை, ஜாதி கலவரத்தை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறது கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதுதான் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. நம்மளும் ஆஸ் அ ஹோலாக கற்றுக்க வேண்டியது. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.